இன்றைக்கு இந்த ஆண்டு மட்டும் உயர்கல்வியிலிருந்து மேல்கல்வி வரைக்கும், மேல்நிலை கல்வி வரைக்கும் தரம் உயர்த்தப்படுகின்ற பள்ளியோட எண்ணிக்கையை 20ஆக இன்றைக்கு நாம் தரம் உயர்த்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஹை ஸ்கூல், ஹை செகண்டரி ஸ்கூல்ல 20ல முதல் ஸ்கூலாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய KK நகர் ஸ்கூலாகத்தான் இருக்க முடியும். பேரளவுக்கு ஒரு தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசுடைய எண்ணம் கிடையாது. தரம் உயர்த்தினா அதுக்கு என்னென்ன வசதி தேவையோ அதையும் தந்துவிட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கான இந்த நிகழ்விலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். மாணவ செல்வங்களிடம் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் ஒண்ணு தான். இந்த வயசு என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய வயதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நீங்கள் போயிடக்கூடாது. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடம் என்று வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வயசு தான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த என்ஜாய் பண்ணும் பொழுது அந்த என்ஜாய்மெண்டோட சேர்ந்து படிங்க. அந்த என்ஜாய்மெண்டோட சேர்ந்து நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது நம்முடைய பெற்றவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி நமக்கு சொல்லும் பொழுது, குறிப்பாக பிள்ளைகளை பார்த்து சொல்லும் போது சொல்றது ஒண்ணுதான், படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம்.